அடுத்தது தஞ்சேர எம்பெருமான் திருச்சேரை பெருமாள். அடுத்த க்ஷேத்திரம் 15வது க்ஷேத்திரம். திருச்சேர பெருமாளுக்கு ஏற்ற மாமதலை பெருமாள்னு ஆழ்வார் கொண்டாடுறார். சின்ன குழந்தையா சேவை சாய்ச்சார். காவிரி தாயாருக்கு ஒரு ஆசை, அவள் தபஸ் பண்ணுகிறாள், அவளுக்காக மாமதலை பெருமாளாக இவர் சேவிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்தை பஞ்சசார க்ஷேத்திரம்னு சொல்கிறோம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வரிசை. கும்பகோணம் பார்த்தோம், பக்கத்தில் இப்போ நாச்சியார் கோவில் சேவிச்சிருந்தோம், உப்பிலியப்பன் சன்னதி சேவிச்சிருக்கோம், திருச்சேரை சேவிச்சிருக்கோம். எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் தான். தஞ்சேரை, திருச்சேரை, சாரநாத பெருமாள் பஞ்சசார க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். 5 சாரம். சாரம் 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 சாரம். என்ன சாரம்? க்ஷேத்திரமே சாரக்ஷேத்திரம். முதல்ல க்ஷேத்திரம் சாரக்ஷேத்திரம். பெருமாள் சாரநாத பெருமாள், தாயார் சாரநாயக்கி தாயார், விமானம் சார விமானம், புஷ்கரணி சார புஷ்கரணி. இந்த 5 சேர்ந்திருக்கிறதுனால தான் பஞ்சசார க்ஷேத்திரம். இது எதனால சாரம்னு பேர் வந்ததுன்னா, பிரம்மா ஆதி காலத்தில் வேதங்கள், இதிகாச புராணங்கள் இதெல்லாத்தையும் ஜாகிரதையாக காப்பாற்றி வைக்கணும். பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரச்ச எல்லாம் காப்பாற்றப்படணும் இல்லையோ, அதுக்காக வேதத்திலேருந்து சாரமானது எடுத்துட்டார், இதிகாசங்கள்லேருந்து சாரத்தை எடுத்துட்டார், புராணத்திலேருந்து சாரத்தை எடுத்துட்டார். எல்லாத்தையும் ஒரு மண்ணு பானையில் வச்சு மூடணும்னா அது மண்ணு பானை எங்கே மண் எடுத்து பண்ணாலும் உதிர்ந்து போயிட்டே இருந்தது, நிற்கவே இல்லை. சரின்னு மகாவிஷ்ணுவின் இடத்துல பிரார்த்தித்தார். அப்போ அவர் சொல்கிறார், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சாரக்ஷேத்திரத்துக்கு போம், அங்கிருந்து மண்ணை எடுத்து குடத்தை பண்ணும், அந்த குடத்தில் வச்சுட்டீங்கன்னா ஜாகிரதையாக இருக்கும், ஒன்றும் வீணா போகாது. இங்கிருந்து மண் எடுத்து பண்ணவே கடைசியில் சிருஷ்டியே நடந்ததுன்னு சொல்கிறார்கள். அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வேதத்தின் சாரம், இதிகாசத்தின் சாரம், புராணத்தின் சாரம் எல்லாம் இருக்கிறபடியால் பஞ்சசார க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்ந்தது. காவிரி தாயார், மார்க்கண்டேய மகரிஷி 2 பேரையும் சன்னிதானத்துக்குள்ளேயே சேவிச்சுக்கலாம். பெருமாள் பேரழகோடு எழுந்துள்ளிருக்கார். ஒரு பக்கம் காவேரி தாயார், ஒரு பக்கம் மார்க்கண்டேய மகரிஷி. ஏன் ஆச்சுன்னு பார்ப்போம். சுவையான கதை. விந்திய மலை, நம்ம தெற்கு பாரதத்தையும் வடக்கு பாரதத்துக்கு நடு கோடு, எல்லை கோடு விந்திய மலைன்ற மூலியம். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் 7 பேர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதிலே 7 நதிகளும் தபஸ் பண்ணும்போது ஒரு கந்தர்வராஜன் அவன் மொத்த பேருக்கும் பொதுவாக ஒரு கும்பிட்டான். உடனே கேள்வி வந்தது, நம்ம 7 பேரில் யாரை கும்பிட்டான்? அந்த பேச்சு வராத வரைக்கும் ஒழுங்காக இருக்கும். பேச்சு வந்துருக்கும். 7 பேரில் 6 சேவித்தார். எல்லாரும் என்ன இல்லைன்னா கங்கைக்கும் காவேரிக்கும் மட்டும் சண்டை. என்ன தாங்கிறா காவேரி, என்ன தாங்கிறா கங்கை. 2 பேரும் சரி பிரம்மாவிடத்தில் போய் நின்னா கொஞ்சம் பக்ஷபாதத்தோட கங்கைக்குத்தான் அப்படின்னு சொல்லவே காவேரி தாயாருக்கு கோபம். சரி, நாம் எப்படியாவது தபஸ் பண்ணி கங்கைக்கு சமமாகணும், கங்கையை விட ஏற்றம் படைத்தவளாக ஆக வேண்டும் என்று இந்த க்ஷேத்திரத்துக்கு சாரக்ஷேத்திரத்தில் காவிரி தாயார் தவம் புரிந்து வந்தாள். அப்ப பெருமாள் சின்ன குழந்தை வடிவத்தில், தவழ்கிற குழந்தை வடிவத்தில் அவருக்கு சேவை சாய்ச்சார், சேவிச்சின்றார். ஆனால் அது போருங்கிற எண்ணம் வரல. உடனே விஸ்வரூப தரிசனம் காட்டினார். போருங்கிற எண்ணம் வரல. வைகுண்ட பதியாக தன்னை காட்டினார். அப்புறம்தான் காவேரி தாயாருக்கு திருப்தி பெருமாள் சொல்றார், கவலைப்படாதே, கங்கைக்கு சமமா உன்னை நான் ஆகிறேன். எப்போன்னு கேட்டாள். ஒரே வழி, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சயனிக்க போறார். அங்க 2 பக்கமும் நீ ஓடி பெருமாளுடைய திருவடியை தொட்டுண்டே ஓடின்னு இருக்கிறச்சே கங்கையை விட உனக்கு ஏற்றம் வந்துட போறது. அதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே காவேரி தாயார் கர்ப்ப கிரகத்தில் இருக்கா. தனியாக புஷ்கரணியிலையும் காவேரி தாயாருக்கு தனி சந்நிதி உள்ளது. இது அந்த கோயிலினுடைய சிறப்பு. 5 நாச்சியார்களோட இங்கே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, சாரநாயக்கி. நீங்கள் எப்பவும் சேவிக்கலாம். இந்த 5 நாச்சியாரோட சேர்த்தி உற்சவம் ரொம்ப பிரசித்தமான உற்சவம். 5 சாரக்ஷேத்திரம் இல்லையோ, சார தாயார், சாரநாயக்கி தாயார், மகாலட்சுமி தாயார், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அனைவரோடையும் பெருமாள் இருக்கார். அப்புறம் இது இத்தனையும் பெருமாள் அனுகிரகித்த உடனே காவேரி கேட்குறார், இப்போ எனக்கு ஒன்றுமே வேணும்னு தோணலை, இப்பேற்பட்ட உன்னை தரிசனம் பண்ணிவிட்டேனோ இல்லையோ, எனக்கு இனிமேல் நீ இப்படியே சேவை சாதிக்கணும், இங்கேயே இருந்து இப்படியே அடியனுக்கு வரம் கொடுத்து சேவை சாதிக்கணும். அதே போல் உன்னை பற்றின ஞானம், பக்தி, உன்னோட சாமியாபக்தி, மோட்சம் இத்தை பெற்றுக் கொடுப்பான்னு கேட்க சரின்னு பெருமாள் ஏற்றுக்கொண்டார். இதுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. குடத்தினுடைய சாரம், சாரமான வயிற்று பகுதி தான் சாரக்ஷேத்திரம். கொடவாசல், கும்பகோணத்தினுடைய வாசலில் கொடவாசல்னு இருக்கும் இல்லையோ, அந்த கொடை ஹிமாச்சலத்திலேருந்து வந்ததுன்னு அந்த குடத்தினுடைய வாசல் இருந்தது தான் கொடவாசல். அந்த குடத்தினுடைய மூலை இருந்தது தான் கும்பகோணம். கும்பகோணம் குடவாசல், அதனுடைய வயிற்று பகுதி தான் கடத்தில் சாரக்ஷேத்திரம்.
இந்த பஞ்சசார க்ஷேத்திரம். திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். செல்வத் தஞ்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமேலாரேன்னு பாசுரம். மண்சேர முலையுண்ட மாமதலாய், மண்சேர அகடுறிஞ்சி ஆகாசத்தளவுக்கு வானத்தளவுக்கு முட்டி கொண்டிருக்கும் அற்புதமான விமானம், அத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தை சேவித்தார் ஆழ்வார். இந்த க்ஷேத்திரத்துக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு அழகான தொடர்பு. செல்வத் தஞ்சேர எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என் தலைமேறாதே. திருச்சேர சாரநாத பெருமாளை யார் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் அவ காலை என் தலையால் தாங்கிப்பேங்கிறார் திருமங்கை ஆழ்வார். சாரநாத பெருமாள், சாரநாயகி தாயார், மூலவர் கையில் புஷ்பத்தோடு அனுகிரகம் பண்ற ரூபத்தில் எழுந்துள்ளிருக்கார். பக்கத்திலேயே மாமதலை பெருமாள் உள்ளார். இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு ராமன் இருக்கார். நீங்க போறச்சே கண்டிப்பா அர்ச்சக சுவாமி இடத்துல கேட்டு சேவிங்க. வனவாச ராமன். அந்த ராமனுடைய பின்பக்கத்தை சேவிச்சின்னா அவர் சடமுடியோ இல்லையோ, ராமனு காட்டுக்கு போறச்சே கிரீட மொக்குட்டம் கிடையாது, வைரமுடி கிடையாது, அது சடமுடையோடு போயிருக்கார். அந்த சடை அப்படியே வேலைப்பாட்டோட அந்த ராமன் காட்டில் இருந்த திருக்கோலம் துல்லியமாக கண்ணில் சேவிக்கலாம். அதை போல் அங்கே எழுந்துள்ளி இருக்கிறார் திருச்சேர எம்பெருமான். சாரநாயகி தாயார் நம்மை அனைவரையும் அனுக்கிரகிக்கட்டும்.